வள்ளலார் பெருவழி ரியல் எஸ்டேட் நிலமல்ல, கட்டிங் போடும் களமல்ல, வழிபாட்டு மையம் வழிபாட்டு மையம். அழிக்காதே அழிக்காதே வள்ளலார் பெருவழியை, அழிக்காதே அழிக்காதே. பெருவழி என்பது பெருவழி என்பது திடல் அல்ல திடல் அல்ல, பல வெளிகளை உள்ளடக்கிய சன்மார்க்கத்தின் குறியீடு. கட்டாதே கட்டாதே பெருவெளியில் பன்னாட்டு மையம், கட்டாதே கட்டாதே வெட்டாதே வெட்டாதே சன்மார்க்க வெளியை வெட்டாதே. தமிழ்நாட்டு முதல்வரே வள்ளலார் பன்னாட்டு மையத்தின் அறிவிப்பை விளம்பரம் செய்திட்ட முதல்வரே முதல்வரே கால்கோள் விழாவை கமுக்கமாக நடத்தியது ஏன்? கமுக்கமாக நடத்தியது ஏன்? காப்போம் காப்போம் வடலூர் பெருவழி காப்போம், காப்போம் காப்போம் வள்ளலார் ஆன்மீகம் காப்போம். நண்பர்களே, சன்மார்க்க உறவுகளே, இன்றைக்கு தமிழ்நாடு அரசே வள்ளலார் ஆன்மீகம் சிதைக்காதே, வடலூர் சபையில் பன்னாட்டு மையம் அமைக்காதே, மாற்று இடத்தில் கட்டு என்று சென்னையிலே இங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலே நடைபெறக்கூடிய இதே ஆர்ப்பாட்டத்தை போல இதே நேரத்திலே தஞ்சையிலும் குடந்தையிலும் திருச்சியிலும் விருதாச்சலத்திலும் அதுபோல சேலத்திலும் பல்வேறு இடங்களிலே இதே ஆர்ப்பாட்ட முழக்கங்களோடு போராட்டங்கள் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முறையான அனுமதி கேட்டு நாங்கள் கிட்டத்தட்ட செப்டம்பர் 5ஆம் தேதியை விண்ணப்பித்து விட்டோம். 5ஆம் தேதியே மாநகர காவல் ஆணையர்கிட்ட போய் நாம நேரில் அனுமதி வேணும்னு கொடுத்துட்டோம். கொடுத்து ஒரே ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு தலைமையில இருக்கக்கூடிய வள்ளலார் அமைப்புகளை சேர்ந்த அன்பர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி தெய்வ தமிழ் பேரவையில பல்வேறு சான்றோர் பெருமக்கள் இருக்கிறார்கள். இங்கே ஐயா சித்தர் மூங்கிலடியார் வந்திருக்கிறார்கள், ஆவடி கலையரசி அம்மாள் வந்திருக்கிறார்கள். இவங்க எல்லாம் பார்த்தோம்னா சைவ சமயத்துல மிக மிக முக்கியமான வழிபாட்டு நெறிகளை பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் முன்னிற்கக்கூடிய கள போராளிகள். அதுபோல சிவ வடிவேலனார் வந்திருக்காங்க. வள்ளலார் வெளிக்கு அப்பால வள்ளலார் அன்பர்களாக மட்டும் இல்லாமல் அவர்கள் சைவத்திலும் செயல்பட்டு வரக்கூடியவர்கள். இப்படி பல்வேறு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தத்தான் நாங்கள் ஒரே இடத்துல ஒரு அமைதியான வழியில வள்ளலார் நெறிகளை பின்பற்றி நடத்தணும் தான் நம்ம திட்டமிட்டோம். வள்ளுவர் கூட்டத்தில் அதற்காகத்தான் அனுமதி கேட்டோம். அதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கலன்னு போதுதான் மாவட்டத்தில் ஒரு சென்னையில மட்டும் நடத்த வேணாம், பல்வேறு இடங்களில் நடத்தி ஆகணும், அதே நாளில் நடத்துவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை வள்ளலார் பணியகமும் தெய்வ தமிழ் பேரவையும் ஒன்றாக இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் காவல்துறை மிக மிக குறுகிய காலம் தான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாரும் பேச போறதுல முக்கியமான சில தலைவர்கள் மட்டும் ஒரு 2 நிமிடங்கள்ல அவங்களோட ஒரே முக்கியமாக சொல்ல வந்த கருத்துக்களை மட்டும் சொல்லி ஆர்ப்பாட்டத்தை அனைவரும் சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வள்ளலார் பணியகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா சுந்தரராஜன் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்தவர், கிட்டத்தட்ட ஒரு வாரமா சென்னை வாசியாகி ஒவ்வொரு சபையா ஏறி இறங்கி அவரும் வள்ளலார் பணியக சென்னை ஒருங்கிணைப்பாளர் ராஜாவும் அவங்க போய் ஏறாத சபையிலே கிடையாது. அவ்வளவு தூரம் மிக கடுமையான பணிகளில் ஈடுபட்டு இந்த போராட்டத்திற்காக உழைத்திருக்கிறார்கள். ஐயா சுந்தரராஜன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை கூறி போராட்டத்தை தொடங்கி வைப்பார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பார்ந்த பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளலார் பணியகம், தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்கம் அனைத்தும் சேர்ந்து இந்த அமைதியான ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வடலூர் வள்ளல் பெருமானுடைய பெருவெளியை அதை சிதைக்கும் வண்ணமாக தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறை மூலமாக வானளாவிய கட்டிடங்களை எழுப்பி
ஒரு சுற்றுலா தலம் போல ஆக்குவதற்கு நாம் வல்லவர் சன்மார்க்க அன்பர்களும் அனைத்து சன்மார்க்க சங்கங்களும் தெய்வத்தமிழ் பேரவையும் சிவனடியார்களும் இன்னும் ஆன்மீக சார்ந்த அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இதை அங்கே அமைக்க வேண்டாம், மாற்று இடத்தில் அமையுங்கள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலாருடைய பன்னாட்டு மையத்தை அமைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதை மாற்று இடத்தில் அமையுங்கள். இதுல என்ன சிரமம் இருக்கு உங்களுக்கு? வேற இடத்துல வள்ளுவர் பிறந்த மயிலாப்பூர்லயா வள்ளுவருக்கு கோட்டை அமைச்சிருக்கு, ஸ்ரீநகர்ல தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் காந்தி மண்டபம் இங்க அமைச்சிருக்கு. அப்ப ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அவர்கள் பிறந்த இடம் இல்ல, உலகளாவிய பிறந்த இடம். யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்ற சன்மார்க்க கொள்கைக்கு ஏற்ப வள்ளல் பெருமானுக்கு இந்தியாவில் உலகத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனால் இப்போது என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சில பேரை கையில் வைத்துக் கொண்டு அத்தனை சன்மார்க்க சங்கம் ஒன்று சேர்ந்து ஒருமித்த ஒருமைப்பாட்டு குரல் கொடுத்து அதை சம்மதம் தெரிவித்தது போல பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இங்கே சென்னை மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர், பொதுச் செயலாளர் ஐயா மூப்பா பாபு ஐயா தலைவர், அருணகிரி ஐயா பொதுச் செயலாளர் மற்றும் இங்கே சென்னை மாவட்டம் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம்னா நான் பழைய சென்னை மாகாணத்தை சொல்றேன். காஞ்சிபுரம், வேலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற அத்தனை சன்மார்க்க சங்கங்களை சேர்ந்த அன்பர்களும், புதுச்சேரியில் இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கம் தெய்வத்தமிழ் பேரவை அன்பர்களும், தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒவ்வொருவராக வந்திருந்தாலும் சென்னையிலும் தலைமை இடத்தில் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக வரிந்து கட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பர்களும், இதற்கு குறிப்பாக சென்னை எர்ணாவூரை சேர்ந்த வள்ளலார் பணியத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முதல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எழுத்து மூலமா கொடுக்கலாம், அவங்களுடைய உள்ளத்தில் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க அன்பர்கள் அமைதியானவர்கள், அவர்கள் சாத்வீகமானவர்கள், அவர்களுடைய குரல் ஒலிக்கட்டும் என்பதற்கு நீங்கள் வழிகாட்டியதற்கு உங்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதை இந்த பன்னாட்டு மையத்தை ஏன் இங்கே அமைக்கக்கூடாது என்று சொல்கிறோம் என்றால், அந்த திடல் பெரும் திடல், வெறும் திடல் அல்ல. அது சுற்றுச்சூழல் எழுப்பி வள்ளல் பெருமானை அமைத்திருக்கவில்லை. ஏன் அமைக்கவில்லை என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்கள் சன்மார்க்க அன்பர்கள் அங்கே குழுமி உட்கார்ந்து தியானம் செய்து வழிபாடு முறைகளில் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க நெறிகளை கற்றுக்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட பெருவெளியே பெருவெளி. ஆகையினால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நீதிமன்றத்தில் சொல்லும் போது பெருவெளி என்பது நிலம், நீர், காற்று, ஆகாயம், மேலே இருக்கு பெருவெளி, அதைத்தான் சொல்றார் வள்ளலார் என்று சொல்லி இங்க வாதிட்டார்கள். ஆனால் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை அங்கே ஒடுக்கமாக இருக்கிறது, இங்கே விசாலமாக இருக்கிறது, வடலூர் பெருவிற்கு வாருங்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். பார்வையாளர்களாகிய நாமெல்லாம் ஊனக்கண் படைத்தவர்கள், ஞானக்கண் படைத்தவர்கள் அல்ல. நாமெல்லாம் பூமியில உட்கார்ந்து பார்க்கும்போது நடராஜ பெருமான் ஆகாசத்தில் ஆடினா நமக்கு எப்படி தெரியும்? ஆகையினால்தான் நடனம் ஆடுவதற்கு உகந்த இடம் வள்ளல் பெருமானுடைய பெருவெளியே என்பதை வள்ளல் பெருமானே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடசிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே. இங்கு அம்பா அங்கு செம்பரத்துல இங்கு அம்பலம் ஒன்று உண்டு, எட்டம்பலம் உண்டு ஐய, ஒடுக்கில் இருப்பதல்ல உலகென்று கொள்வீர் என்னால் என்று வருந்து கொண்டு அவரே அகச்சான்று சொல்லியிருக்கார். இந்த அகச்சான்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு வள்ளல் பெருமானுடைய ஆன்மீகத்தை சிதைக்காமல், வள்ளல் பெருமானுடைய பெருவழியை சிதைக்காமல் அங்க போய் பார்த்தா வைத்திருச்சலா இருக்கு, அப்படியே வெட்டி போட்டிருக்காங்க 20 அடி நீளத்துக்கு. ஆகையினால் அதை சிதைக்காமல் மாற்று இடத்தில் கட்டுங்கள். இதைத்தான் நாங்க சொல்றோம். இதுல என்ன சிரமம் இருக்கு உங்களுக்கு? ஆகையினால் அரசு செவிசாய்த்து தயவு செய்து சன்மார்க்க அன்பர்களுடைய குரலை மதித்து நீங்கள் இந்த மாற்று இடத்தில் பன்னாட்டு மையத்தை கட்டிக்கொள்ளுங்கள். தயவு செய்து வடலூர் பிரிவை கட்ட வேண்டாம். அப்படி கட்டினால் எங்களை எல்லாம் போட்டு மூடி விட்டு அதற்கு பிறகு நீங்க கட்டுங்கள் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இதை வடலூர் பிரிவை மக்கள் அந்த குழியில் இறங்கி போராடியது போல அனைத்து சன்மார்க்க அன்பர்கள் அந்த குடிப்பினை படுத்துக் கொள்வோம். நீங்க அதை பேர் மண்ணை போட்டு எங்களை சமாதியாக்கி விட்டு அதன் பிறகு நீங்க கட்டுங்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஆகவே எங்களுடைய குரலை சாதாரண குரலாக நினைக்காமல் வள்ளல் பெருமானுடைய குரலாகவே நினைத்து நீங்கள் மாற்றிடத்தில் அந்த பன்னாட்டு மையத்தை கட்ட வேண்டும் என்று உங்களை தேச அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அல்ல. மாற்று இடத்தில் கட்டுங்கள், வேறு இடத்தில் கட்டுங்கள் என்று நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். ஆகவே செவிசாய்த்து நீங்க மாற்று இடத்தில் கட்டினால் உங்களுக்கு நல்லது. அவ்வளவுதான் நாங்கள் சொல்ல முடியும். நன்றி. வணக்கம். புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா குஞ்சிதபாதம் அவர்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எங்கள் உயிரில் கலந்த அன்பு உறவுகளுக்கு எங்கள் வந்தனத்தை உறுத்தாக்கின்றோம். இது நம்ம பெருமான் அவர்கள் பெருவெளியை ஏன் அவங்க அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும், சில பேருக்கு தெரியாது. சத்திய ஞான சபை என்பது எண்கோண வடிவில் அமைக்கப்பட்டது. அந்த கதவு 8 கதவு இருக்கு. நான் 8 கோணங்களிலும் 8 திசைகளிலும் 8 கதவு இருக்கு. அந்த கதவுகளை பூரா திறந்து காட்டி அந்த பெருவெளியில அமைச்சிருக்க காட்டுன்றதுக்காக தான் முதன்மையான அதனுடைய நோக்கமே அதுதான். ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு வழியா தான் காட்டியிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து வரும்போது அந்த பெருவெளி சன்மார்க்கம் விளங்கும் முழுமையாக அதை காட்டும் போது 8 கதவுகளையும் திறந்து காட்டக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அதற்கு எதிர்ப்பாக இப்போ இந்த நம்ம தமிழக அரசு கட்டடங்களை கட்டி அதை மூடி மறைக்க பார்க்கிறது. அந்த மூடி மறைத்த வீணான பாவத்தை மூட்டை கட்டுங்க. நீங்க உங்க அப்பா கலைஞர் அவர்கள் மிக அருமையா அவருக்கு தெரியும், வள்ளலார் தெரியும், தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்க நம்ம வடலூர் பெருவெளியில் வள்ளலாருக்காக. நீங்க ஏன் இந்த பாவத்தை மூட்டை கட்டுறீங்கன்னு ஒன்றும் புரியல. சாடியில் கேட்கறேன் நான். இதெல்லாம் இது மாதிரி பாவத்தை மூட்டை கட்டினா பின்னால் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இப்பயே நிறைய அனுபவிக்க போறீங்க. அதனால தயவு செஞ்சு பெருவெளியில இந்த கட்டடத்தில் கட்டக்கூடாது என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. தெய்வ தமிழ் பேரனுடைய செயற்குழு உறுப்பினரும் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவருமான ஐயா சித்தர் மூங்கிலடியார் அவர்கள் இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே இந்த வடலூரில் கட்டப்பட வேண்டியிருக்கின்ற அந்த பன்னாட்டு மையத்தை வேறு இடத்தில், வேற எங்கே ரொம்ப மாத்த சொல்லல, ஒரு சாலை இருக்கிறது. சாலையின் ஒரு புறத்துல வடலூர் பெருவெளி இருக்கிறது. சாலையின் மறுபுறத்திலேயே நீங்கள் கட்டலாம். ரெண்டுக்கும் இடையில ரொம்ப அதிகமான தூரம் இல்லை. அந்த பெருவெளி என்பது வெறும் குறியீடு மட்டுமல்ல, அது வள்ளலார் பெருமான் அவர்களாலேயே சொல்லப்படுவது என்னவென்றால், பொற்சபையில் சிற்பவையில் புகும் தருணம் இதுவே. சித்தர் வரும் தருணம் இது, பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அப்ப இந்த காலத்துல சித்தர் வரும் தருணம் இருக்கிறது. இந்த தருணத்துல அனைவரும் பொற்சபையில் சிற்சபையில் புகலாம். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறார். அதற்காகத்தான் அந்த 8 வாசல் வைத்து அந்த சபை கட்டப்பட்டு இருக்கிறது. சுற்றிலும் பெருவெளி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் சிதைத்தோம் என்றால் அந்த பொற்சபையில் சிற்சபையில் தமிழர்கள் அனைவரும் உள்ளே நுழையும் வாய்ப்பு தடுக்கப்படும், மறுக்கப்படும். இதை மட்டும் தயவு செய்து கருணை கூர்ந்து செய்யாதீர்கள் என்றதை வேண்டுகோளாகத்தான் இந்த தமிழக அரசாங்கத்திற்கு வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். மற்றும் இந்த வடிவமைப்பை பார்த்தோம் என்றால் உள்ள 3 வாசல்கள் இருக்கும் என்று சொல்கிறார்கள். சாகா கல்வி, போகா புனல், வேகா தலை. இந்த 3மே வள்ளல் பெருமானார் சொல்லப்பட்டதுதான். ஆனா 3 வாசல்ல எதுல நுழைஞ்சாலும் ஒரே இடத்துக்கு தான் போகுது. அப்ப சாகா கல்வியில் நுழைந்தால் அந்த வாசல்னா என்ன பொருள்? அந்த சாகா கல்வி வாசலுக்குள்ள நுழைந்தால் சாகா கல்வி கற்றுத்தரப்பட வேண்டும். போகா புனலுக்கு நுழைந்தால் போகா புனலை மக்கள் அனுபவிக்க வேண்டும். வேகாத்தலை என்றால் அங்கு வேகாத்தலை கொடுக்கப்பட வேண்டும். இது எல்லாம் எதுவுமே தெரியாம வள்ளலார் சொன்ன அந்த 3 வார்த்தைகளை 3 வாசலுக்கு பயன்படுத்துகிறோம் என்றால் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போல்தான் இந்த மையம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே வள்ளலார் பெருமானின் ஆர்வலர்களையும் அவரது அடியார்களையும் சித்தர்களையும் தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி இதை செய்ய வேண்டும் கொஞ்சம் பாருங்க. இல்லை என்றால் என்ன ஆகும்? ஐயா சொன்னாங்க மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று. மென்மையான வார்த்தையை ஐயா வடலூர் பெருமான் வழங்கிய அந்த மென்மையான வார்த்தைகளைத்தான் நாங்களும் பயன்படுத்துகிறோம். கருணை இல்லாத ஆட்சி கடிது ஒழிக. அதை சொல்றது நான் இல்ல, அந்த சிலையில பாருங்க பிள்ளையார் பக்கத்துல வள்ளலாரே இங்க இருந்து நேரடியாக சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கிருந்த வள்ளலார் சிலை நம்ம நல்லதொரு இடத்தில் கூடியிருக்கிறோம். எனவே வள்ளலாரே வந்து இருந்து இதற்கு ஆணையிடுகிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்று தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். ஆவடியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சைவ பேரவையினுடைய தலைவர் அம்மா கலையரசி நடராசன் அவர்கள். எல்லாம் செயல் கூடும்
என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருச்சிற்றம்பலம். வள்ளல் பெருமானுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் இன்று முழுமையாக கற்று அதன் உட்பொருளை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் மிக மிக குறைவு. ஆனாலும் வள்ளலார் என்பவர், அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த தவிர்க்க முடியாத இந்த உலக புகழை அவர் அடைந்தது அவருடைய முயற்சியால் அல்ல, இறைவன் அருளால். வள்ளல் பெருமான் 5 மாத குழந்தையாக இருக்கும் போதே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். அப்படி ஒரு ஞானி இந்த தமிழகத்தில் இல்லை, இந்த இந்தியாவிலே வேற எங்குமே கிடையாது. அத்தகு ஒரு ஞானி பெருவெளி என்று ஒன்றை அமைத்திருக்கிறார். அதாவது இன்றைக்கு இந்த சாமி படம் வரையும் போதெல்லாம் தலையில ஒரு வட்டத்தை அமைத்து, ஒளி வட்டத்தை அமைத்து வரைகிறார்கள். அந்த ஒளிவட்டம் என்பதை ஆன்மீக நுட்பம் அறியாதவர்கள் ஏதோ அழகுக்காக வரையப்பட்டிருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். உண்மை அதுவல்ல. அந்த ஒளிவட்டம்தான் இந்த பெருவெளி. ஒவ்வொரு ஆன்மாவினுடைய சிரசுக்கு மேலே 12 அங்குலம் வரையில் ஒளிவட்டம். அந்த ஒளிவட்டத்தை தான் வள்ளல் பெருமான் பெருவெளியாக ஞான சபையின் எதிரே அமைத்திருக்கிறார். அங்கே போய் கால் வைத்த உடனேயே இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஆன்மா மெய்சிலிர்த்து நிற்கும். அத்தகையது ஒரு இடத்தில் ஒரு கட்டடத்தை கட்ட துணிகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அருமையோ பெருமையோ ஆற்றலோ ஆன்மீக ஞானமோ எதுவும் இல்லாத ஒரு நிலையில் அந்த வேலையை அவர்கள் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அறியாமையில் ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் அவரை சபிப்பதோ திட்டுவதோ பயனில்லை, அவரை நல்வழிப்படுத்த வேண்டும். அதாவது அவர்களுக்கு வள்ளல் பெருமானை பற்றி மரியாதை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பெருமை இருக்கிறது. அதனால்தான் இதுவரையில் ஆன்மீகத்தின் மீது பற்று கொண்ட ஆட்சியாளர்கள் வெளி மாநிலத்துக்கு சென்றெல்லாம் இறைவனை வழிபட்டார்கள். ஆனால் வள்ளல் பெருமானை யாரும் முன்னிலைப்படுத்தவில்லை. இவர்கள் இறையை நம்புகிறார்களோ இல்லையோ வள்ளல் பெருமானை மதிக்கிறார்கள். அதனால் வள்ளல் பெருமானுக்கு தைப்பூச விழாவுக்காக விடுமுறை அளித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம். சர்வதேச ஒரு கல்வி மையம் அமைக்கப் போகிறோம் என்று கேட்டவுடன் நாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் பெருவெளியில் அதை அமைப்பதா என்பது மட்டும்தான் கேள்விக்குறி. தயை கூர்ந்து ஆட்சியாளர்கள் இந்த தவறை திருத்தி கொண்டு அந்த பன்னாட்டு மையத்தை அடிகளார் சொன்னதைப் போல எதிர்ப்புறத்தில், சாலையின் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் அமைக்க வேண்டும். இப்போது இந்த பெருவெளியை 250 பேர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்று நேற்றைக்கு வழக்கு மன்றத்தில் நீதிபதி கூறுகிறார். இத்தனை காலமாக அது ஆக்கிரமிப்பில் இருந்திருக்கிறது. அதை அரசாங்கம் கண்டும் காணாமல் இருந்திருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி பெருவெளியில் கூடுகின்ற பக்த பெருமக்களுக்கு வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டுமே தவிர அங்கே இந்த கட்டடத்தை கட்ட முற்படுவது சாலச்சிறந்த ஒரு அறிவுடைய செயல் ஆகாது. ஆகவே நாங்கள் மிகவும் பணிவோடு, அன்போடு, கனிவோடு வள்ளல் பெருமான் காட்டிய நல்ல நெறியோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். தயை கூர்ந்து அந்த முயற்சியை கைவிட்டு விடுங்கள். உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே சொல்லுகிறார்கள் பெருவெளியில் கட்டடம் கட்டாதீர்கள் என்று. அவர்களையும் மீறி நீங்கள் நிற்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த அரசியலை வள்ளலாரிடம் நீங்கள் நடத்தாதீர்கள் என்று உங்களை நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வள்ளல் பெருமான் என்பவர் நீங்கள் நினைப்பதைப் போல விவேகானந்தரை போன்றவர் அல்ல, ராமகிருஷ்ணரை போன்றவர் அல்ல. இறைவனால் அனுப்பப்பட்டவர், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவர் மரணம் அடைந்து அவருடைய உடலை கூட மண்ணில் புதைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகா ஞானி. அவர் மிதித்த அந்த மண்ணிலே நீங்கள் அரசியல் விளையாட்டு எதையும் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று உங்களை மிகவும்
தயவோடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பெரு. முதலில் இந்த கூட்டத்தை அனுமதித்த நமது காவல்துறைக்கு மிகவும் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இந்த கூட்டம் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல. இது அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கையை விண்ணப்பமாக வைக்கக்கூடிய ஒரு கூட்டம். இதை முதலில் அனைத்து அன்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெருவெளி என்பது அந்த ஞானசபையை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை இடங்களும் பெருவெளி எனப்படும். சிதம்பரத்திலே ஒரு அம்பலம் இருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜ பெருமானை வள்ளர் பெருமான் வடலூரிலே 8 அம்பலத்தை வைத்து இங்கே ஞானசபை கட்டப்படுகின்றது. பெருவெளி இங்கே அமைக்கப்படுகின்றது. இங்கு வாருங்கள் நடனமாட என்று சிதம்பரம் நடராஜ பெருமானை வடலூருக்கு அழைப்பதாக வள்ளர் பெருமான் அமைத்த ஒரு வெளிதான் அந்த வடலூர் பெருவெளி. அந்த பெருவெளியிலே வள்ளர் பெருமான் அந்த ஞானசபை வழிபாட்டு விதியிலும் கூட அந்த திருவிளக்கை ஏற்றி அந்த ஞானசபை வாயிற்புறங்களில் வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 8 கதவுகளையும் திறந்து ஞானசபையை சுற்றி இருக்கக்கூடிய பெருவெளியிலே மக்கள், கோடானு கோடி மக்கள் கூடி அங்கே ஜோதி தரிசனம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் பெருவெளி. அந்த பெருவெளி என்பது ஒரு காலி இடம் அல்ல, அது திடல் அல்ல, அது மனையும் அல்ல. அந்த பெருவெளி என்பது ஒரு ஞானஸ்தானம், ஞானஸ்தலம். சிதம்பரம் எப்படி பூர்வ ஞான சிதம்பரமோ அதுக்கு சமமாக வள்ளர் பெருமான் இந்த வடலூரை உத்தர ஞான சிதம்பரமாக ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த பெருவெளி இந்த இடத்திலே நமக்கு அனுமதி கொடுத்த அந்த அரசாங்கத்திற்கும் நன்றி. ஏனென்றால் இந்த இடத்திலே பாருங்க, இங்க வந்த உடனே என் கண்ணில் பட்டது இங்கே இருக்கக்கூடிய வள்ளர் பெருமானுடைய உருவச்சிலை தான். அப்போ அரசாங்கத்திற்கும் வள்ளர் பெருமானுடைய துணை இருக்கின்றது, நமக்கும் வள்ளர் பெருமானுடைய துணை இருக்கின்றது. இங்கே நடக்கின்ற இந்த குரல் அரசாங்கத்தின் காதில் கண்டிப்பாக ஒலிக்கும். நாங்கள் கேட்பதெல்லாம் வள்ளர் பெருமானுக்கு பன்னாட்டு மம்மம் அமைப்ப வேண்டும் என்பது மிக அருமையான ஒரு திட்டம். அந்த பன்னாட்டு மையத்தை அந்த வடலூர் பெருவெளியில் அமைக்க வேண்டாம், அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொருத்தர் பிறந்த இடமாகிய அந்த பிறந்த ஞானிகள் பிறந்த இடத்தை எல்லாம் வளர்க்கின்றார்கள். அதே போல வள்ளலார் பிறந்த அந்த மருதூரிலே நிறைய இடங்கள் இருக்கின்றன, எத்தனையோ ஏக்கர் இடங்கள் இருக்கின்றன. அங்கே அமைத்தால் இன்னும் சிறப்பாக அமையும். வள்ளலாருடைய இந்த பெருவெளி என்பது ஒரு தத்துவ விளக்கம். அந்த தத்துவ விளக்கத்தில் வள்ளர் பெருமான் நினைத்தால் அங்கே பயிர் வழித்து அந்த பயிரிலிருந்து வரக்கூடிய விளைச்சலிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தர்மசாலைக்கு கொடுத்திருக்கலாம். வள்ளர் பெருமான் ஏன் அதை செய்யவில்லை? மேலும் வள்ளர் பெருமான் சொல்லுகின்றார், ஒரு குண்டூசி போட்டால் அது விழுந்தால் அது விழுவதற்கு இடமில்லாத அளவிற்கு கோடிக்கணக்கான மக்கள் இங்கே கூடக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த பெருவெளி என்று வள்ளர் பெருமான் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தலத்தை பெருவெளியாகவே இருக்க வைக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை தான் இங்கே கோரிக்கையாக அரசிற்கு நாங்கள் இங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றோமே ஒழிய அரசாங்கத்தை எதிர்த்து அல்ல. பெருவெளி என்பதை பெருவெளியாக இருக்க விடுங்கள், பன்னாட்டு மையத்தை வேறு இடத்தில் அமையுங்கள் என்பதுதான் அனைத்து சன்மார்க்க அன்பர்களின் உள்ள கிடங்கு. இதைத்தான் இங்கே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. பன்னாட்டு மையம் அமைக்கப்பட வேண்டும், வேறு இடத்தில் அமைக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். இது ஒரு சிறிய கோரிக்கை. வள்ளர் பெருமானுடைய பக்தர்கள், அருளாளர்கள் பல லட்சம் பேர் இருக்கின்றார்கள், எல்லா நாடுகளிலும் இருக்கின்றார்கள். அனைவருடைய அந்த விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து தமிழக அரசு இந்த இடத்தை மாற்றி வேறு இடத்தில் பன்னாட்டு மையத்தை அமைக்க வேண்டும் என்று வள்ளர் பெருமான் திருவடிகளை வணங்கி உங்கள் அனைவருடைய பிரபாதங்களை வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். காப்போம் காப்போம் வடலூர் பெருவெளி காப்போம், காப்போம் காப்போம் வடலூர் பெருவெளி காப்போம், வள்ளலார் ஆன்மீகம் காப்போம். வைக்காதே வைக்காதே வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மையம் வைக்காதே, வைக்காதே வைக்காதே வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மையம் வைக்காதே. பன்னாட்டு மையத்தை மாற்று இடத்தில் அமைத்திடு. பெருவெளி என்பது வெற்றிடம் அல்ல, வள்ளலாரின் ஆன்மீக தத்துவம். வள்ளலார் பெருவெளியை, ஞான பெருவெளியை, தத்துவ பெருவெளியை, வள்ளர் பெருமானின் சிவவெளியை பெருவெளியாகவே இருக்க விடு. பன்னாட்டு மையத்தை மாற்று இடத்தில் அமைத்திடு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.
தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.